வாழ்க வளமுடன். சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புத்தகத்தை நடிகர் அரவிந்த் சுவாமி எல்லாருக்கும் படிக்கிறதுக்காக பரிந்துரை செய்திருக்காங்க. அதே சமயத்தில் நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி அவர்களும் நம்மளுக்கெல்லாம் ஆசை சிரமித்தல் அப்படின்னு ஒரு பயிற்சி முறையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளும் இதுல ரெண்டுத்துலயும் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்றதையும் கொஞ்சம் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாங்க. முதல்ல சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கை எடுத்துக்குவோம். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதுதான் அடிப்படை. இன்னொருத்தவங்க கார் வச்சிருக்காங்கன்றதுக்காக நீங்க கார் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய தேவை என்ன? உங்களுடைய தேவை என்பது வேறு, மற்றவர்களுடைய தேவை என்பது வேறு. எனவே அடுத்தவங்களை பார்த்து நீங்க எந்த வித பொருளையும் வாங்காதீங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கூட, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, இல்ல கோல்டுல இன்வெஸ்ட் பண்றாங்க, வேற வேற விதமா இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா, அதுவும் இன்னொருத்தவங்க செய்யறாங்களேன்றதுக்காக நீங்க செய்யாதீங்க. ஏன்னா எல்லாருமே வேற வேற அப்படின்றத தெளிவா சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அதுல பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் உங்களுடைய சந்தோஷம் என்பது பணத்தால் மட்டுமே வருவதில்லை. அதுல ஒரு உதாரணம் கொடுத்துருந்தாங்க. ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாரு, அவருக்கு 12% ரிட்டர்ன்ஸ் வருது. இன்னொருத்தரும் அதே அமௌண்ட்டை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாரு, ஆனா அவருக்கு 8% தான் இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் வருது. இப்ப இதுல யாரு சந்தோஷமா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், 12% ரிட்டர்ன் வரவங்க தான் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைப்போம் இல்லையா? ஆனா அதுதான் இல்ல. 12% ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் அவரு கம்மியான அளவு சேமிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவர் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, ஆனா அவர் 10,000 தான் இன்வெஸ்ட் பண்றாருன்னு வச்சுக்குவோம். அப்ப 12% வந்தாலும் அவருக்கு கம்மியா தான் வரும். இதே இன்னொருத்தர் அதே 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, ஆனா அவர் என்ன பண்றாரு, 30,000 இன்வெஸ்ட் பண்றாரு. அப்ப என்ன ஆகணும், அவருக்கு 8% லாபம் வந்தாலும் அந்த 8% 3 மடங்கு அதிகமா வரும். ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருந்தா நம்மளுக்கு அதிகமான பணம் கிடைக்கும். அதே சமயத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் அதிகமா சம்பாதிக்கிறாரு, அதுல அதிகமா செலவு பண்றாரு. அவரை விட குறைவான சம்பாதிக்கிறவரு அவருடைய குறைந்த தேவைகளை குறைச்சி கொண்டாருன்னு வச்சுங்களேன், அவரு அதிகமா சம்பாதிக்கிறவரோட சந்தோஷமா இருப்பாருன்றதுதான் நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு உண்மை. எனவே நம்ம அதிகமா சம்பாதிச்சாதான் அதிகமா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றது ஒரு மாயை. எனவே குறைவா சம்பாதிச்சாலும் அந்த நிறைவா வாழக்கூடிய மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றதுதான் அந்த புக்ல சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இது தவிர இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா அடிப்படை இதுதான். அடிப்படை என்னன்னா, மனம் சார்ந்து நம்ம இயங்கணும். எதுக்கு அது பணத்தால் மட்டும்தான் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு கிடையாது. பணம் குறைவா இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றதுக்காக சொல்றாங்க. அதே சமயத்துல அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டோ நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான வீடு, காரு, பங்களா எல்லாம் வாங்குங்கன்னு சொல்றாங்க. எதுவும் வாங்க வேணாம்னு சொல்லல. ஆனா உங்களுடைய தேவைய நீங்க சீரமைத்து கொள்ளுங்கள், ஆசையை சீரமைத்து கொண்டு இதெல்லாம் வாங்குங்க அப்படின்னு தான் அந்த புக்ல சொல்லியிருக்காங்க. நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாருங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஆசை சீரமைத்தல் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாங்க. மனவளக்கலையில அடிப்படை வகுப்புகள் இருக்கு, ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுல சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா மெடிடேஷன் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் காயகல்ப பயிற்சின்றது நம்ம உயிருக்கான ஒரு பயிற்சி, அந்த பயிற்சியும் சொல்லி கொடுப்பாங்க. இந்த பயிற்சியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அகத்தாய்வு, முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலைன்னு 4 வகையான அகத்தாய்வு பயிற்சிகள் இருக்குங்க. அந்த அகத்தாய்வு பயிற்சிகள்ல தான் ஆசை சீரமைத்தல் அப்படின்றது அகத்தாய்வு முதல் நிலையில வரும். இந்த அகத்தாய்வு பயிற்சிகள்லாம் செய்யறதற்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் இல்லது 2 மணி நேரம் நீங்க மௌனம் இருந்தீங்கன்னா அது மிக மிக சிறந்த பலனை கொடுக்கும். ஸோ ஒரு தியானம் பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரம் நம்ம மௌனமா அமைதியான நிலையில இருந்துட்டு, மௌனம்னா புக்கு படிக்கக்கூடாது, வேற டிவி பார்க்கக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது, அமைதியா உட்காந்து நம்ம மூச்சு ஓட்டத்தையே கவனிக்கலாம், இல்லைன்னா நம்ம அமைதியா உட்காந்துட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம எண்ணத்தையே கவனிக்கலாம். இதுதான் மௌனம் அப்படின்ற பேரு. சில பேர் மௌனம் இருக்குன்னு சொல்லிட்டு பேரை கையால சைகை காமிப்பாங்க, எழுதிலாம் காமிப்பாங்க. அதுக்கு பேர் மௌனமே கிடையாதுங்க. இப்போ மனசு பேசிக்கிட்டே இருக்கும், அதுக்கு பேர் மௌனம் இல்லை. ஸோ மௌனம்னா முழு மௌனமா இருக்கணும், எந்த வித வேலையும் செய்யாம அமைதியா இருக்கணும். இது கொஞ்சம் ஆரம்ப நிலையில கஷ்டமா இருந்தாலும் போக போக நீங்க அது செய்யலாம். அதுக்கப்புறம் என்னன்னா, நீங்க உங்களுடைய ஆசைகள் என்னென்னு எழுதிக்கங்க. ஒரு பேப்பர் எடுத்து 1, 2, 3ன்னு போட்டு உங்களுக்கு என்னென்னலாம் ஆசைகள் இருக்கு அப்படின்றத
எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆசையை எடுத்துக்கலாம். முதல்ல அடிப்படையான ஒரு கேள்வி கேட்டுக்கணும், இந்த ஆசை நம்மளுக்கு தேவைதானா? இப்ப நீங்க ஒரு கார் வாங்க போறீங்கன்னு வச்சுங்களேன், காரு வாங்குறது இப்ப எனக்கு தேவைதானா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஆமா, இது எனக்கு தேவைதான், ஏன்னா நான் டெய்லி டாக்ஸிலே போயிட்டு டாக்ஸிலே வரேன், அதனால எனக்கு மாசத்துக்கு 30,000 செலவாகுது, அதனால இந்த கார் வாங்கினா எனக்கு அந்த 30,000 செலவு மிச்சமாகும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கார் வாங்கணுன்றது ஒரு தேவையான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது, இந்த காரை நான் வாங்குறதுக்கான பொருளாதார வசதி என்கிட்ட இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது, இப்போ என்கிட்ட கொஞ்சம் காசு தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் காசு கடன் வாங்கலாம், கடன் வாங்கினா எனக்கு இந்த மாசம் 30,000 டாக்ஸிக்கு மிச்சம் ஆகுது இல்லைங்களா, அதுல அந்த காசை எடுத்து நான் இந்த காருக்கு இஎம்ஐ கட்டலாம் இப்படின்னு கொஞ்சம் ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே, இது நம்மளுக்கு இப்போதைக்கு காசு இல்லாட்டாலும் ஓரளவுக்கு இந்த காசு சமாளிக்கக்கூடிய விதத்துல நம்ம கிட்ட காசு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கும் ஓகே அப்படின்னா இந்த ஆசையை நான் நிறைவேற்றி கொள்வதனால தனக்கோ பிறருக்கோ ஏதாவது துன்பம் விளைவிக்குமா அப்படின்னும் யோசிக்கலாம். இப்போ ஒருவேளை உங்கள்கிட்ட கார் வாங்கிட்டீங்க, ஆனா வீட்டுல நிறுத்துறதுக்கு இடம் இல்லை, பக்கத்து வீட்டுக்கு முன்னாடிதான் நிறுத்தணும் அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப என்ன ஆகும், அதனால சில சச்சரவுகள் வரும். சில பேர் காரை ரோட்ல நிறுத்திட்டு சில பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க. அந்த மாதிரி இப்ப இந்த ஆசையை நிறைவேற்றுவதனால நம்மளுக்கு மற்ற வசதி வாய்ப்புகள், இதனால மற்றவர்களுக்கு ஏதாவது துன்பம் இருக்கா, நம்மளுக்கு இதனால வேற ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றதையும் யோசிச்சு பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு ஆசையை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த ஆசைய இந்த மாதிரி பல கேள்விகளை நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு அதுல நியாயமான ஆசையை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது, அதற்கான வசதி வாய்ப்பு உங்களுக்கு உள்ளும் பொழுது அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றிக்கலாம். ஆனா சில பேர் எப்படி முடிவு எடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, நானும் கார் வாங்கி ஆகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த காருக்கு அவங்களுக்கு தேவைன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்காது. மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா வருஷத்துக்கு 2-3 தடவையோ அப்படிதான் எடுப்பாங்க. இதுல ஒருத்தர் சொன்னாரு, நான் காரை வாங்கிட்டு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் மட்டும் 10,000 கட்டுறேன், அந்த 10,000 நான் டாக்ஸி கொடுத்தா கூட ஒரு வருஷம் ஃபுல்லா நான் செலவு பண்ண மாட்டேன், ஆனா கார் வாங்கி சும்மா 10 லட்ச ரூபா கார் பார்க்கிங்ல வெயிட் சும்மா கிடக்குது அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய போலி கௌரவத்துக்காகவோ இல்ல யாரும் மற்றவங்களாம் கார் வச்சிருக்காங்களான்றதுக்காக நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இன்னும் பாத்தீங்கன்னா, சில பேருக்கு காருடைய தேவை இருக்கும், ஆனா அதனுடைய பொருளாதார வசதி இருக்காது. அப்ப என்ன பண்ணலாம்னா, பொருளாதார வசதியை கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த காரை வாங்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, காரு ஒரு விலை 10 லட்சம்னு வச்சுங்களேன், அது இஎம்ஐல வாங்கிட்டு அந்த இஎம்ஐ கட்டி முடிக்கும் போது அது ஒரு 12 லட்சம் இல்ல 13 லட்சமா மாறிடும். ஏன்னா அதுக்கு வட்டி எல்லாம் சேர்த்து நம்ம கட்டுறோம். இதே சில பேர் புத்திசாலித்தனமா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறதா நினைச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறு சேமிப்பு திட்டத்திலயோ பிபிஎஃப்லயோ போட்டுக்கிட்டே வராங்க. ஸோ போட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அவர் இன்னைக்கு வாங்குறதுக்கு பதிலாக காரை ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு வாங்குறாங்க. அப்ப அவங்க சேமிச்ச காசு வட்டியோட ஒரு பெரிய அமௌண்ட்டா அவங்களுக்கு ரிட்டர்ன்ல திருப்பி வருது. அந்த காசை வச்சுக்கிட்டு அவங்க காரை வாங்குறாங்க. அதாவது சில பேர் 10 லட்ச ரூபா காரை இஎம்ஐ கட்டி முடிக்கும் போது 12 லட்சம் 13 லட்சமா கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் 7-8 லட்சத்தை சேமிச்சு வச்சு அதுக்கு வர வட்டியை வச்சு 10-12 லட்சம் வந்துச்சுன்னா அந்த காசை வச்சு அவங்க கடன் இல்லாம இஎம்ஐ இல்லாம காரை வாங்கி சந்தோஷமா இருக்கிறாங்க. ஸோ இதுல யாருடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ உங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க தான் அந்த ஆசையை சீரமைச்சு கொள்ள வேண்டும். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிறது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். இதை மனவளக்கலையில கற்றுத்தரக்கூடிய பயிற்சியை நீங்க முழுவதுமா கத்துக்கிட்டு இதை மேலும் சிறப்பா கத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு முடிவுகளையும் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நீங்க அறிவுபூர்வமான முடிவை எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல இதெல்லாம் பார்க்காம டக்குன்னு போய் கார் வாங்குறது, யாரோ கார் வாங்கிட்டாங்கன்னா நம்மளும் கார் வாங்குறது, இல்ல கார்ல போனாதான் கௌரவம்னு நினைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு கார் வாங்குறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. இதுதான் அந்த புத்தகத்திலையும் சொல்றாங்க, சைக்காலஜி ஆஃப் மணிலையும் இதுதான் சொல்றாங்க. எனவே அவரவர்களுடைய ஆசையை அவரவர்களே சீரமைத்து கொண்டு அவரவர்களுடைய தேவைக்கு ஏற்ற வகையில் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். மேலும் மனவளக்கலையில் கற்றுத்தரப்படக்கூடிய அனைத்து பயிற்சிகளையும் கற்று நீங்கள் வாழ்க்கையில்
எல்லா வளங்களையும் பெற்று மகிழ்வோடு வாழ வாழ்த்துகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.